ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. என்ன பாஸ், வீட்டுக்குள்ளேயே எதிரிய வச்சுக்கிட்டு வெளியில தேடுற கதையா போச்சு. கோயம்புத்தூர் நஞ்சுண்டாபுரம் ஏரியாவுல நடந்த இந்த சம்பவம் வீட்ல வயசானவங்கள வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி கோவை கொலை ரகசியங்கள். மருத்துவர் குடும்பத்தில் சோகம். பாஸ், கோவை நஞ்சுண்டாபுரம் பார்சன் குடியிருப்புல ஆயுர்வேத டாக்டர் ராம்குமார் குட்டி வசிச்சுட்டு வராரு. அவரோட 82 வயசு தாய் கஸ்தூரி குட்டி வீட்ல தனியா இருந்தப்போதான் இந்த விபரீதம் நடந்திருக்கானாச்சு. வியட்நாம் பயணமும் விபரீதமும். டாக்டர் ராம்குமார் குட்டி அவரோட குடும்பத்தோட வியட்நாம் நாட்டுக்கு டூர் போயிருக்காரு. அம்மா தனியா இருக்காங்களேன்னு தினமும் ஃபோன் பண்ணி பேசுறவரு நேத்து ஃபோன் பண்ணப்போ அம்மா எடுக்கல. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்கள போய் பார்க்க சொல்லிருக்காரு பாஸ். கை கால் கட்டப்பட்ட நிலையில் சடலம். பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள போய் பார்த்தப்போ கஸ்தூரி அம்மா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில பிணமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சியான அவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அண்ணாச்சி, நேபாள பணிப்பெண் மாயம். இந்த வீட்ல கடந்த 4 மாசமா நேபாளத்தை சேர்ந்த சுர்ஜா ரோக்கியாங்கிற பெண் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த பெண்ணும் அவரோட கணவரும் மாயமாகி இருக்காங்க. அவங்க மேலதான் போலீஸோட முழு சந்தேகமும் இப்போ இருக்கு பாஸ். நகைகள் கொள்ளை. போலீஸ் விசாரணையில மூதாட்டி அணிஞ்சிருந்த நகைகள் மற்றும் வீட்ல இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. அவங்க செல்போனை வீட்டின் பின்னாடியே வீசிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. அண்ணாச்சி, மகாராஷ்டிராவிற்கு விரைந்த தனிப்படை. கொலையாளிகள் நேபாளத்துக்கு தப்பி போக வாய்ப்பு இருக்கிறதால அவங்கள லாக் பண்ண சென்னை மற்றும் மகாராஷ்டிராவுக்கு தனிப்படை போலீஸ் இப்போ மின்னல் வேகத்துல கிளம்பி போயிருக்காங்க பாஸ். இன்ஸ்டா மற்றும் போட்டோ தேடுதல். பணிப்பெண்ணோட புகைப்படத்தை எல்லா மாவட்ட எல்லைகளுக்கும் அனுப்பி தேடிட்டு வராங்க. அந்நிய நாட்டு ஆட்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட முழு விவரத்தை சரி பார்க்கணும்னு டிஎம்கே அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்காங்க. அண்ணாச்சி பாஸ், இந்த நம்பிக்கை துரோகத்தையும் அந்த மூதாட்டியோட நிலைமையையும் பார்த்தா நம்ம தல அஜித் ஆரம்பம் படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்பிக்கை துரோகம் பண்றவன் ஒரு தடவை தான் ஜெயிப்பான், ஆனா அதை அனுபவிக்க அவனுக்கு ஆயுஸ் இருக்காது. நிஜமாவே பாஸ், 82 வயசு மூதாட்டியை இப்படி சித்திரவதை பண்ணி கொண்டவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு தான் கோயம்புத்தூர் மக்களோட குமுறலா இருக்கு. அண்ணாச்சி, கண்ணா, பணம் பத்தும் செய்யும், ஆனா அது பாவத்தையும் சேர்த்துதான் செய்யும். வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க ஜாதகத்தையே ஒரு தரம் பாக்குறது தான் புத்திசாலித்தனம் பாஸ். ட்ரஸ்ட் இஸ் a dangerous game when it involves strangers in your home பாஸ். இந்த மாதிரி வெளிநாட்டு பணிப்பெண்களை வேலைக்கு வைக்கிறது பாதுகாப்பா இல்ல உள்ளூர் ஆட்களை தேடுறது தான் சரியா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அதிரடி குற்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lega signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.